கைஸ், கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பண்ணி நிறைய நாள் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் நான் நிறையா தான் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ ஒரு ராவாக தான் இருக்க போது. ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பேசலாம். A few minutes later. ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக். கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப். சாரி, ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப்புன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டாக்டர் பட்டாபிராம் சாரோடைய அவங்களுடைய பாட்காஸ்ட்டை பார்த்து நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோம். ஸோ அரௌண்ட் 1.5 months மேலே ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இல்லை வீடியோ எப்போ போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லைஃப்லேயும் சில சேஞ்சஸ். ஸோ அண்டு பார்த்திங்கன்னா காலேஜ் ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இதாக இருக்குது, போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் அண்டு ப்ராஜெக்ட் ஒர்க் என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துச்சு. ஸோ அதில் எனக்கு என்ன கிடைக்கலன்னா டைமே கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது இருந்தனால என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா வீடியோன்றதே போஸ்ட் பண்ணவே முடியல. அண்டு கண்டென்ட் எதுவுமே ரைட் பண்ண முடியல. பட் ஐடியா இருந்துச்சு, எதுவுமே ரைட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னடா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எவ்ரி வீக்குன்றது. அதுக்கு கூட எனக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா டைம் கிடைக்கல. பட் நான் ட்ரேட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேப்பர் ட்ரேட் கீப் ப்ராக்டிஸ் அப்படி சம்திங் ஏதோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அது மாதிரி நான் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ட்ரேடு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த சேலஞ்ச் நம்ம ஒரு ரொம்பவும் ஒரு இதோடு ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் இந்த மாதிரி தான் நான் நிறையா இது பண்ணிட்டு தான் இப்படியே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அதை நான் வீடியோ உங்கள்கிட்ட வீக்லி நான் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சொல்லியிருந்தேன், சரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எவ்ரி டே கிடையாது. இப்போ எவ்ரி டே ட்ரேட் பண்ணாமல் ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்லேயே ஒரு மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்காக என்ன பண்ணுறேன்னா ட்ரேடு பண்ணுறேன். அண்டு நான் இன்னொன்று இங்கே புரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னா அந்த வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல. அண்டு ஷூட் பண்ணுறதுக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைமே கிடைக்கல. அண்ட் அதனால தான் ஓகே இனிமேல் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு ஒன்று பண்ணாமல் இருக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். அண்டு இப்போயுமே நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னா இனிமேல் நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம வாட்டை பண்ணுறத நம்ம வாட்டை என்ன பண்ணுவோம்னா வேல்யூபிளாக இருக்கிறத நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சபரி அப்போ வீடியோவே போஸ்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுறீங்க, யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்ரி இயர் போடுவீங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக பண்ணுவேன். பட் நான் அந்த இது சம்திங் சொன்னது என்ன பண்ண முடியலன்னா இனிமேல் என்னால் பண்ண டைம் கிடைக்கல. அண்ட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் ஒர்க்கும் நிறையா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறையா கிளைண்ட் ஒர்க்கும் நிறையா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு கிளாஸஸ் இது பண்ணி கொடுக்குறது, சம் கன்சல்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் இப்போ போயிட்டு இருந்தனால இந்த 1.5 months எனக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்போது இப்போ இங்கே வந்துடலாம், அப்போ வீடியோவே பண்ண மாட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த யூஎஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த மாதிரிலாம் நம்ம போட்டிருந்ததுனால நிறையா பீப்புள் இன்க்ளூடிங் என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறையா பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பாதி பேர் அது பண்ணியிருந்தாங்க, பாதி பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு என்னுடைய கிளைண்ட்ஸு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு அவங்க யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 1000 என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணணும். பட் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம போக போக என்ன பண்ணிக்கலாம்னா அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அவங்க நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அரௌண்ட் 5000 சம்திங் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்ரி மந்த் யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூபிளான வீடியோ அடுத்து நம்ம என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அண்டு எல்லாமே வரதான் போகுது. கண்டிப்பாக அதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி இந்த ட்ரேடிங் இதெல்லாம் அடுத்து வருமானு கேட்டிங்கன்னா பட் நான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் கூட நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் எப்போவுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு பெரிய லெவலில் வரும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஒரு 1 வீக்காக நீங்கள் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக ஏதாவது நியூஸ் பார்த்துருந்தீங்க, இல்லை ட்விட்டரில் அண்டு இது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 90-80 சம்திங் அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா JSW ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் அவங்களுடைய பேரண்ட்டு யாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதை மட்டும் தான் படித்தேன். பட் அந்த இயர்லாம் எனக்கு சம்திங் தான் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது உண்மையான நியூஸ். அந்த 1 lakh என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ அந்த இது அப்படியே விட்டுட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அவங்க வீட்டில் இருந்து இப்போ எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம எம்ஆர்எஃப் ஒரு ஸ்டோரி கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, அவங்க தாத்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அவங்களுக்கு பேரனுக்கு வந்த மாதிரி, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திருக்காங்க. அதை எடுத்து இப்போது இதை பண்ணி பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 80 crore, அதாவது 80 கோடி ரூபாய். ஸோ அப்போது 1 lakh போட்டது இப்போ 80 கோடி ரூபாய். அந்த நியூஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அது வரும்னு நினைக்கிறேன். இல்லை நான் வேணால் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய லெவலில் போகும். அது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இது யாருக்கும் சொல்கிறேன்னு அப்படின்றது கூட புரியும், அது அவங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்மாலாக இருந்தால் கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1000 ரூபான்றது பெரிய விஷயந்தான். பட் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பண்ணவும் முடியாது. நீங்கள் ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரியான வீடியோ நான் போஸ்ட் தான் பண்ண போகிறேன். இதில் கூட நான் சொல்கிறேன், என்னோடய யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்ரி மந்த் 1000 பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நம்ம இப்போ 4 months பண்ணிட்டோம். அரௌண்ட் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நினைக்கிறேன். ஸோ 4 months பண்ணிட்டோம். அரௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து $43 நினைக்கிறேன். $43 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா $43.82 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு ரிட்டனாக வந்தது பாருங்கள், அரௌண்ட் பார்த்திங்கன்னா $48.46 நமக்கு என்ன இருக்குன்னா ரிட்டனாக வந்திருக்கு. அரௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆமாம், அரௌண்ட் பார்த்திங்கன்னா $4.64 நமக்கு வந்திருக்கு. அதாவது 10.59% நமக்கு என்ன இருக்குன்னா கிடச்சிருக்கு. நான் இது 12% வரைக்கும் பார்த்தேன். இப்போ கொஞ்சம் டவுனில் ஏதோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்டு இது நீங்கள் வந்து இது ஒரு 10 lakhs அப்போ போட்டிருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஒரு 11% அப்படின்றது எடுத்தால் கூட அரௌண்ட் பார்த்திங்கன்னா 1.1 lakh வித்தின் 4 months 10%ன்றது ஒரு ஹியூஜ் லெவலான ப்ராஃபிட் அப்படின்றது தான். பட் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். நீங்கள் வந்து என்னை விட கம்மியான அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அந்த ஃபண்டு எவ்வளோ மினிமம் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுறதா பெருசாக வந்து போகும். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரேடிங் இது கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். என்ன ப்ரோ ட்ரேடிங் இது போடலை, அதுக்காண்டி தான் இந்த ஒரு இது ட்ரேடிங் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்து நான் ரெகுலர் பேசிஸில் ட்ரேட் பண்ணல, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். பட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் அந்த மாதிரி ஒரு மந்த்லி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி வீக்லியோ ஏதோ பண்ணுறேன். நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஓவராலாக நம்மளுடைய இது லாஸில் இருந்தது பார்த்திங்கன்னா அரௌண்ட் பார்த்திங்கன்னா 1.5 lakh என்ன ஆயிடுச்சுன்னா லாஸில் வந்து இருந்துச்சு நம்மளுடைய ட்ரேடிங் வேல்யூன்றது. பட் இப்போ பாருங்கள், நான் இது 3 ட்ரேட் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அரௌண்ட் பார்த்திங்கன்னா 1.28 lakh என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ரெக்கவரி பண்ணிட்டோம். இன்னும் 27,000 தான் ரெக்கவரி பண்ணால் நம்ம 10 lakhs திரும்ப வந்து வந்துடுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் என்ன ஆகிட்டு இருக்குன்னா போயிட்டுருக்கு. இது வந்து பேப்பர் ட்ரேட் தான். நீங்கள் வந்து டெம்ப்டேட்லாம் ஆக வேணாம், என்ன ப்ரோ இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது பேப்பர் ட்ரேடிங் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுறது தான். இப்போது நம்ம அதை பற்றிலாம் நிறையா பேசுவோம் பின்னாடி, அதை பற்றி நிறையா வந்து நான் உங்கள்கிட்ட நிறையா நான் வந்து இது வந்து பண்ணணும். அண்டு இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுதான் நான் அதை வந்து சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ அண்டு கண்டிப்பாக வீடியோ வரதாங்க போகுது, வீடியோ வராமலாம் இருக்காது. பட் எனக்கு என்ன ஆச்சுன்னா அது சொல்லிவிட்டு பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. பட் இந்த சேலஞ்சை நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய நிறையா வீடியோஸ் ஃபினான்ஸை தாண்டி நம்ம நிறையா வீடியோ பேசலான்ற ஒரு ஐடியாவும் இப்போ வந்து கிடச்சிருக்கு. நிறையா இப்போ தான் ஒரு மாதிரி ஓல்டாக இருந்த ஒரு சபரியை விட இப்போ ஒரு மாதிரியான ஒரு நியூ லெவலில் வந்திருக்கேன். அப்போல்லாம் நான் உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் ரொம்பவும் வந்து என்ன ஆவேன் அப்படின்னா ஸ்லோ டவுன் வந்து ஆயிடுவேன். அண்ட் அது பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் அந்த மாதிரி தான். பேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே அண்ட் என்னுடைய ஃபேமிலிஸ்லேயே யாராவது ஒன்று என்னைய வந்து இது பண்ணால் கூட அந்த மாதிரி டவுன் ஆன பர்சனாக தான் இருந்தேன். பட் இப்போ தான் சொல்லிட்டு போகட்டும், நம்ம எதுக்கு அதை பார்க்கணும், நம்ம நெக்ஸ்ட் இதை பார்த்துட்டு நம்மகிட்ட போகலாம். அண்ட் அதில் சில பேர் நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நம்ம இது வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கொஞ்சம் மைண்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷிஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய விஷயம் பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் எனக்கு என்ன இருக்குன்னா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நிறையா என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட்டு நம்ம வரப்போகிற கண்டென்ட்டில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அண்டு நிறையா ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து. அண்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது தான் அரௌண்ட் 2.5 years, அரௌண்ட் 2.5 years நல்லா தான் போயிட்டு வந்து இருக்குது. அண்டு இப்போயும் பார்த்திங்கன்னா நிறையா கிளைண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது, ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், சம்திங் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு வந்து இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய அப்டேட்டோடு வரேன். அண்டு நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக வரும். அண்டு நீங்கள் வந்து வரவே வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க. வேல்யூவாக இருக்கக்கூடிய கண்டென்ட் கண்டிப்பாக சபரி போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நான் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் எவ்ரி இயர்ஸ் நான் கண்டிப்பாக எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ்னால் தொடர்ந்து இல்லை, நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நான் இந்த இயர் அப்டேட் வந்து பண்ணுறேன் எண்டில். ஏன்னா நம்ம இந்த இயர் ஸ்டார்டிங்கோடைய நம்மளுடைய இதிலே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சொல்லியிருந்தோம்,
இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த இயர் சொல்கிறேன்னு நான் சொன்னதை கண்டிப்பாக இந்த இதில் வந்து நான் பண்ணிடுறேன். அண்ட் அந்த சேலஞ்சு நான் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவேன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவேன். ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இன்னும் நிறையா இது நம்ம பேசலாம். ஸோ இதை தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து இருந்தேன். கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது எப்போன்னு தெரியல, பட் கண்டிப்பாக வேல்யூவோடு வரும். அண்டு இன்னமும் பார்த்திங்கன்னா மோர் எப்படி சொல்கிறதுனா ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸை விட இனி வரக்கூடிய வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காண்டி தான் இந்த ஒரு பெரிய கேப்பாகவும் இருந்துச்சுன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறையா லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு அண்ட் நிறையா இதை கற்றுக்கிற முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கேன்னு கூட. அண்ட் இந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கூட கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோலையும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.